ஐவிஎஃபோட சக்ஸஸ் ரேட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் எம்ப்ரியோ கிரேடிங். இதை பற்றி எல்லா ஐவிஎஃப் சென்டர்லேயும் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் கொடுத்துருக்கணும். நீங்கள் ஐவிஎஃப் போயிருந்தீங்கன்னா முதல் நாள் எக்கையும் ஸ்பெர்மையும் நம்ம இணைச்சி பண்ணுற ப்ரொசீஜர் பேர் இக்ஸி இல்லை ஐவிஎஃப். அதுக்கு அடுத்த நாள் கருவாக உருவாகிற நாள் ஃபர்டிலைசேஷன் செக் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா டே 2, அப்புறமா டே 3. டே 3ல் வந்து 8 செல்லாக ஆகும். நிறைய சென்டர்ஸில் டே 3லேயே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் பெஸ்ட்டு வந்து டே 5 வரைக்கும் எம்ப்ரியோவை கொண்டு போய் பிளாஸ்டோசிஸ்ட்டாக ஒரே வைக்கிறது தான். பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறது பெஸ்ட் எம்ப்ரியோ. ஏன்னா இதில் ஜீனோமிக் ஆக்டிவேஷன் ஒன்று உருவாகி எம்ப்ரியோ ஒற்றைத்தன்மைக்கு இயற்கையாக எடுத்துகிட்டு போகிற ஒரு நிலைமைக்கு வரும். அந்த எம்ப்ரியோ வந்து டே 5ல், டே 6ல் அண்ட் சில சென்டர்ஸில் டே 7 வரைக்கும் கல்ச்சர் பண்ணி நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த எம்ப்ரியோ வந்து 3 விதமான கிரேடாக இருக்குது. கிரேட் 1 இல்லை கிரேட் ஏ, கிரேட் 2 இல்லை கிரேட் பி, கிரேட் 3 இல்லை கிரேட் சி. ஒவ்வொரு சென்டர்லையும் ஒரு மாதிரியான கிரேடிங் இருக்கும். கிரேட் 1 இல்லை கிரேட் ஏ இருந்தால் தான் சக்ஸஸ் ரேட். கிரேட் 2 கிரேட் 3னா சக்ஸஸ் ரேட்டுன்னு கிடையாது. அப்படி இருந்தால் நம்ம ஒரேவே வைக்க மாட்டோம். கட்டாயமாக கிரேட் 1ல் கூட சக்ஸஸ் வராமல் இருக்கலாம். ஆனால் கிரேட் 2ல் நிறைய பேருக்கு சக்ஸஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். எம்ப்ரியோ கிரேடிங் பற்றி உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இதை தவிர மற்ற ஃபேக்டர்ஸ் லைக் ஏஜ் ஆஃப் த லேடி, அவங்களோட லைனிங், அவங்களுக்கு கொடுக்க போகிற மெடிசன், சப்போர்ட் மெடிசன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஒரு ஐவிஎஃபோட சக்ஸஸ்க்கு. இதை தவிர ஐவிஎஃப் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு ஆன்சர்.